ஒரு கிராமத்தில் ஒரு பசு வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது பேர் ஆனந்தி. இந்த பசு எப்போவுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு பிரச்சனை, ரொம்ப சோகமாக இருக்குது. ஏன்னா எதையும் ரொம்ப யோசிக்க முடியலை, எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா ஊருக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம். என்னன்னா, ஏதோ ஒரு போட்டி வைக்க போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஓட்டப்பந்தயம். அப்படியே டக்குன்னு இந்த பசு ஆனந்திக்கு அதில் ஆர்வம் இருந்தாலும் ஒரே கவலை. நமக்கு தான் அறிவே இல்லையே, நம்ம எப்படி ஓட போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கவலையாக இருக்குது. அப்போ ஒரு பட்டாம்பூச்சி வருது. அதுதான் அந்த பசுவோட ஃப்ரெண்டு. அது பேர் மினி. மினி அதுகிட்ட சொல்லுது, இங்கே பாரு ஆனந்தி, நீ பயப்படாத, அறிவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ உன்னோட முயற்சியை கொடு, விடாமுயற்சியோட ஓடு, உன்னால் கண்டிப்பாக இதில் வெற்றி பெற முடியும்னு சொல்லுது அந்த பட்டாம்பூச்சி மினி. உடனே இந்த ஆனந்தி முயற்சி பண்ணுது. அதனுடைய முயற்சியை பயங்கரமாக கொடுத்து ரொம்ப வேகமாக ஓடுது. எல்லா ஃப்ரெண்டுமே அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. வேகமாக இந்த ஆனந்தி ஓடி ஓடி ஒரு வழியாக பின்னாடி வர எல்லாத்தையுமே முந்திக்கிட்டு முதல்ல நிற்கிது இந்த ஆனந்தி. ஒரே மகிழ்ச்சி. அதோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே கை தட்டி உற்சாகப்படுத்தி ஆனந்தியை பாராட்டுறாங்க. அப்போ தான் ஆனந்திக்கு புரியுது, முயற்சி இருந்தால் போதும், எதையும் சாதிக்க முடியும்னு. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, அறிவோட முயற்சியும் ரொம்ப முக்கியம்.